தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் சமூக ஊடகங்களில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் அவர்கள் எப்படியாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் திரைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருந்தார். ஏன் அப்படின்னா இந்த திரைப்படத்தில் நிறைய அரசியல் சார்ந்த கருத்துக்களை விஜய் அவர்கள் பேசியிருந்தார். ஆனால் தணிக்கை குழு இந்த திரைப்படத்திற்கான சான்றிதழை வழங்குறதுக்கு தாமதப்படுத்தினாங்க. விஜய் அவர்கள் உச்சநீதிமன்ற நாடினாரு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. தாவேகா தொண்டர்கள் பிஜேபி அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வர்றதுக்காக இந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. இப்போ இந்த படம் சமூக ஊடகங்களில் வெளியானதை அடுத்து திமுக தான் இந்த திரைப்படத்தை வெளியிட்டுருச்சு. இதுக்கு முன்னாடி தலைவா படத்தை இதே மாதிரி தான் வெளியிட்டாங்க. இப்போ ஜனநாயகன் படத்தை வெளியிட்டிருக்காங்க. தளபதியோட திரைப்படம் அப்படின்னாலே இது மாதிரி பிரச்சனைக்குள்ளாயிருது. எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது? கஷ்டப்பட்டு கோடி கோடியா பணத்தை கொட்டி ப்ரொடியூசர் எடுத்துருக்கிறாரு, நாளைக்கு அந்த ப்ரொடியூசர் தெருவில் நிற்கணும் இப்படின்னு சொல்லி தாவேகா தற்குறிகள் சமூக ஊடகங்களில் கதறி அழக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய டோட்டல் ரன்னிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். இதில் ஒரு சில காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஜய் தொடர்ந்து அந்த இஸ்லாமிய வெறுப்பை கக்கிக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு திரைப்படத்திலையும் துப்பாக்கி படமாக இருக்கட்டும், கத்தி படமாக இருக்கட்டும், அந்த மாதிரி காலகட்டத்திலே இஸ்லாமியர்களுக்கு எதிராக குரானை படிச்சுட்டு கழுத்தறுக்கிற மாதிரியான காட்சிகளெல்லாம் விஜய் துப்பாக்கி படத்தில் செய்திருப்பார். அப்பயே அது இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. விஜய் அவர்கள் பீஸ்ட் படத்தில் கூட ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போய் தாடி வச்சவன் குல்லா போட்டவன் அப்போ அதெல்லாம் தீவிரவாதிங்க தான், இஸ்லாமியர்கள்னாலே தீவிரவாதிங்க தான் அப்படின்னு சொல்லி விஜய் தன்னுடைய திரைப்படங்களில் தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்காரு. ஜனநாயகனும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. இதில் ஒரு காட்சி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஸ்ரீநாத் தூத்துக்குடி தொகுதியில் போட்டிடுறாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரும் ஜனநாயகன் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் நடிக்கக்கூடிய ஒரு காட்சி, அவரோடு இஸ்லாமிய நபர் ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாக இருக்கார். அவரை இவர் பாயின்னு அழைக்கிறாரு. அவர் வெடிமருந்து ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்தை வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன பாய் இவ்வளோ வெடிமருந்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இதை கொண்டு போய் வச்சிங்கன்னா பல மக்கள் செத்துருவாங்களே அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய நண்பர் ஸ்ரீநாத் அந்த இஸ்லாமியர்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கு அந்த இஸ்லாமியர் செத்தா சாகட்டும் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. கொண்டு போய் அந்த வெடிகுண்டு வைக்கப்படுது. அது வெடித்து பல பேர் சாகிற மாதிரி காட்சியும் படுத்தி வச்சிருக்கிறானுங்க இந்த ஜனநாயக படக்குழு. நம்ம விஜய் அவர்களை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஏன் இவ்வளோ இஸ்லாமிய வெறுப்பு? ஏன் இஸ்லாமியர்கள் மீது இந்த அளவுக்கு விஜய்க்கு வெறி? இதே பீஸ்ட் படத்துலலாம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்சிப்படுத்தி வச்சுருந்தார். ஆனால் படத்தில் அப்படி கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறது. ஆனால் இஃப்தார் நோன்புக்கு போய் குல்லாவை போட்டுட்டு வெக்கம் மானம் சூடு சொரணையே இல்லாமல் அவங்கக்கிட்டேயே போய் உட்கார்றது. இஸ்லாமிய உறவுகள் விஜய் அவர்களுடைய லட்சணத்தை பாருங்கள். விஜய் அவர்களுடைய உண்மை முகம் அப்படிங்கிறது இதுதான். தொடர்ந்து தன்னுடைய திரைப்படங்களில் இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்தி தீவிரவாதிகள் அப்படின்னு காட்டுறத விஜய் அவர்கள் வழக்கமான ஒன்றாக வைத்திருக்கிறாரு. ஆனால் கடவுள் அப்படின்றவன் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அதனால தான் உன்னுடைய திரைப்படம் தியேட்டருக்கு ஓடாமல் சமூக ஊடகங்களில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் துண்டு துண்டாக வெட்டி சமூக ஊடகங்களில் அதை பரப்பிக்கிட்டு இருக்கான். ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னா திரையரங்குக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் காசை கொடுத்து அதை பார்க்கலாம். நீ நடிக்கிறதே மொக்க திரைப்படம். அந்த மொக்க திரைப்படத்தில் அரைச்சமாவே அரைப்ப. அந்த கன்றாவியை முதல் ஷோ பார்க்குறதுக்கு 2000 5000 வரைக்கும் டிக்கெட்டை வாங்கி உன் ரசிகர்கள் தியேட்டரில் பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த திரைப்படத்துக்காவது அப்படி ஒரு அவலநிலை போகட்டும் அப்படிங்கிறேன். எதுக்கு பார்க்கணும்? நீ தொடர்ந்து எல்லா படத்துலையும் இஸ்லாமிய வெறுப்பை கக்கிக்கிட்டே இருப்ப, இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டிக்கிட்டே இருப்ப, உன்னுடைய அரசியல் அறிப்புக்குன்னு ஒரு படத்தை எடுத்து வைப்ப. அதை மக்கள் தியேட்டரில் பார்க்கணுமா? இந்த படம் தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை சமூக ஊடகங்களில் பார்த்த நிறைய நபர்கள் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் தாவேகா தற்குறிகளை பார்த்து நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, திமுக இந்த திரைப்படத்தை வெளியிட்டுருச்சு அப்படிங்கிறது தான் இந்த தாவேகா தற்குறிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஏண்டா டேய், பிஜேபி சான்றிதழ் வழங்காமல் இழுத்தடிச்சு படம் வெளியாகிறத தடுத்துச்சு, சரி. திமுக உங்கள் படத்தை வெளியிட்டுருச்சு, சரி ரைட்ரா. நான் என்ன கேட்குறேன், விஜயே ஏன் இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்க கூடாது? ஏன்னா ஒட்டுமொத்த திரைப்படமும் அரசியல் கருத்து நிறைந்த திரைப்படமாக இருக்குது. கிளைமேக்ஸ் காட்சி லீக் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுட்டு இப்படி கையை காட்டுறாரு. மாற்றம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருந்து வரணும் அப்படிங்கிறார்.
படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் முடிவுகள் அப்படின்னு ஆரம்பிக்குது. முடியும் போது கையை காட்டுறாரு. ஒட்டுமொத்தமாக 2026 தேர்தலை மையப்படுத்தி தான் சிஎம் ஆகணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா திரைப்படம் தான் இந்த ஜனநாயகன். தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் விஜயே இந்த திரைப்படத்தை இணையத்தில் கசிய விட்டுட்டு, ஐயோ பார்த்தீங்களா திமுக எங்களுக்கு எதிராக சதி செஞ்சிருச்சு, அதிமுக பாஜக எங்களுக்கு எதிராக சதி செஞ்சிருச்சு, எங்கள் தளபதியோட திரைப்படத்தை இப்படி இன்டர்நெட்டில் லீக் பண்ணி அவரை பாடா படுத்துறீங்களா பாவிகளா, அவருடைய கடைசி திரைப்படமாச்சே அப்படின்னு மக்களுடைய அனுதாப அலைய விஜய் மேலே திருப்புறதுக்காக விஜயே பண்ணிக்கிட்ட ஒரு ஸ்டண்ட்டு தான் இந்த திரைப்படம் சமூக ஊடகங்களில் ரிலீஸ் ஆனதே தவிர, இதை திமுக காரன் ரிலீஸ் பண்ணா பிஜேபி காரன் ரிலீஸ் பண்ணா அப்படிங்கிறது அப்பட்டமான பொய். ஏன்னா இந்த திரைப்படம் முழுக்க அரசியல் கருத்து இருக்கக்கூடிய திரைப்படம். இது தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் பார்க்கணும் அப்படின்னு விஜய் எடுத்த திரைப்படம். இது தணிக்கை குழுவில் சான்றிதழ் கொடுக்காம நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. படம் கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்னாடி திரையரங்குகளில் வெளிவராது. பரவாயில்ல, போயிட்டு போகுது. ப்ரொடியூசர் தெருவில் நின்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன பண்ணணும், இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படியாவது பார்க்கணும். அவன் திரையரங்கத்துக்கு தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவன் உட்காந்த இடத்துல ஃபோன்லேயே பார்க்கட்டும். 4Kங்க ரிலீஸ் ஆனது தியேட்டர் பிரிண்ட் கூட கிடையாது. தணிக்கை குழுவில் அந்த அதிகாரிகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எவனாவது ஒருத்தன் பின்னாடி நின்று அதை வீடியோ எடுத்து படத்தை விட்டுருந்தான் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. 4K கிளாரிட்டியில் அவ்வளோ ஹெச்டி பிரிண்ட்டாக ரிலீஸ் ஆகி அவ்வளோ கிளாரிட்டியாக இணையம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா படம் யார்கிட்ட இருந்தது? படம் இருந்தது உங்ககிட்ட. நீங்கள் தான் படத்தை பத்திரமா வச்சுருக்கணும். இவனுங்களே குண்டு வைப்பானுங்களாம், இவனுங்களே எடுப்பானுங்களாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய் இந்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரொடியூசர் ரோட்டில் நின்னாலும் பரவாயில்ல, ப்ரொடியூசர் தெருவில் நின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு விஜய் திட்டமிட்டு இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை அவரே ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதா 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருந்தார். அவர் கேட்டார், ப்ரோ நான் வேணா ஜனநாயகன் திரைப்படத்தை என்னுடைய சாட்டை யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணி கொடுக்கட்டுமா ப்ரோ அப்படின்னு. அவர்கிட்டையாவது நீங்கள் படத்தை விற்றுருக்கலாம்டா. நீங்கள் எல்லாம் கேட்கலாம், ப்ரோ படம் கிட்டத்தட்ட 200-300 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க, அவர் படத்தை இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணுறாருன்னா அந்த 200-300 கோடி நஷ்டம் தானே ப்ரோ அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். உண்மை என்னென்னா, இந்த திரைப்படம் இன்டர்நெட்டில் ரிலீஸ் ஆகி மக்களுக்கு மத்தியில் போய் சேர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த கருத்துக்களும் மக்கள்கிட்ட போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு எதிராக இப்படி தான்ப்பா செய்கிறாங்க ஆளுகிற அரசாங்கம், பிஜேபியும் சரி டிஎம்கேவும் சரி, விஜயை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற அனுதாபமும் கிரியேட் ஆகும். இந்த 2 விஷயமும் மக்களுக்கு மத்தியில் கிரியேட் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் அவர்கள் திட்டமிட்டே பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆற்றாரு. இந்த அரசியலை மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்குறேன், தாவேகா தரப்புல இருந்து இது திமுகவுடைய திட்டமிட்ட சதி, ஜனநாயகன் திரைப்படத்தை அவங்க தான் இணையத்தில் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவேகா தற்குறிகள் திமுக மீது குற்றம் சாட்டுறாங்க. திமுக எங்களுக்கு வேற வேலை பொழப்பு இல்லையா, எலெக்ஷன் வேலை தலைக்கு மேலே கிடக்கு, இவர் படத்தை வெளியிடுறதா எங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லி அவங்க நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து சொல்லப்படுது. இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை யார் இணையத்தில் கசிய விட்டுருப்பா? நீங்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய இந்த இஸ்லாமிய வெறுப்பு பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.